Gen Z people, welcome back to another video of Spill Tea with Andrea. ஸோ நீங்களாம் கேட்கலாம் என்னடா இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. பட் கைஸ் எனக்கு வந்துட்டு யூனிட் டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதாவது கிளாஸ் டெஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி தான். அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் கெஸ் ஃபார் டுமாரோ இஸ் மை ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அண்ட் ஐ டென்ட் ஸ்டடி anything bro. எனக்கு ஒன்றுமே தெரியாது. லைக் தெரியாது இன் த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஐ நோ த லாஜிக் பிஹைண்ட் இட். லைக் அந்த சாப்டரில் அந்த லாஜிக்கு அதெல்லாம் தெரியும். பட் தரோவாக ஒன்றுமே நான் படிக்கலை இன்னும். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டடி டேபிள். ரொம்ப அஸ்தட்டிக்காக வைக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல, ஃபெயில்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட சிலபஸ். யூனிட் டெஸ்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் நடக்கும். அதில் கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் அண்ட் மேத் முடிஞ்சு. அண்ட் இங்கிலீஷில் ஐ ஸ்கோர்ட் 43.5. ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் ரொம்ப லேட்டாக தான் படித்தேன். அதாவது அந்த எக்ஸாம் டே இருக்குல்ல, அதோட முன்னாடி நாள் நைட்டு தான் நான் படித்தேன். பட் ஸ்டில் அப்படி படித்து 43.5 வந்துருச்சுன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கும். ஓகே ப்ரோ, அடுத்த வாட்டியிலேருந்து பார்த்துக்கலாம். லெட்ஸ் ராக் இட் ப்ரோ. அண்ட் ஹியர் கம்ஸ் த பிக் டீல், ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் யூனிட் அந்த டைமென்ஷன் எனக்கு கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக தெரியும். அண்ட் நான் ஓரளவுக்கு படிச்சிட்டேன். மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன், லாஜிக் மட்டும்தான் தெரியும், ஒன்றுமே எனக்கு தெரியாது. கெம்முக்கு எனக்கு லீவ் இருக்குது, நான் பார்த்துப்பேன். இப்போ வந்துட்டு இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் படிக்கலாம். என்ன ஒரு பெரிய தலைவலினா, என் டேப் சார்ஜில் இருக்குது. அண்ட் சார்ஜில் தான் நான் லெக்சர் பார்த்துட்டு தான் படிப்பேன், இல்லைனா எனக்கு சுத்தமாக வராது. எப்போ சார்ஜ் ஆகி முடியும்? போய் நம்ம வந்துட்டு அந்த பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணலாம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு. 3% இருக்குடா. 3% வச்சு என்ன பண்ணுறது? எப்போ சார்ஜ் ஆகி முடிக்கிறது? இப்போவே 7 ஆச்சு. ஐயோ, 7:30 கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். நம்ம என்ன ஆனாலும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ், இல்லைனா டுமாரோ வி ஆர் குக்ட். டைம் பார்த்தீங்களா? 7:30. சூப்பரில். பேட்ரி லிட்டரலி 14% இருக்குது. இதை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு யூடியூப் லெக்சர் பார்த்து தான் பண்ண போகிறேன். அண்ட் இவர் தான்டா என்னோட 10th வந்துட்டு 90% வந்த முக்கியமான காரணம். ஸோ இவரோட லெக்சர் நான் பார்க்க போகிறேன். இப்போது இவரோட லெக்சர் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு படிப்போம். இப்போது எஸ், படிக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ என் பிளான் என்ன தெரியுமா? ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் நான் இந்த லெக்சர் பார்த்து எப்படியாவது முடிச்சிருவேன். அண்ட் மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன் என்சிஆர்டியில் 5 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு டெரவேஷன் படிச்சுட்டு அப்புறம் 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் டெஸ்ட்டுக்கு இருக்குது. அதை வந்துட்டு இன்றைக்கி டைம் இருந்தால் படிப்பேன், இல்லைனா நாளைக்கு வேனில் படிச்சுப்பேன். வேனில் 45 நிமிஷம் ட்ராவல் டைம். ஸோ அதில் கூட படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மெயின் டார்கெட் வந்துட்டு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபுட்டு வந்துருச்சு கைஸ் அண்ட் ஐ எம் ட்ராமடைஸ்ட். ஸோ நான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது ரொம்ப ஈஸி சாப்டர் தான். ஸோ என்னால் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சு. அண்ட் அதில் சில டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுச்சு. அது இன்னும் நல்லா படித்தேன்னா. இது லிட்ரலி என்னோட லாஸ்ட் மினிட் ப்ரெப்பு. ஸோ நான் எவ்வளோ வாங்க போகிறேன், ஐ ஹாவ் நோ ஐடியா. இப்போ கரெக்டாக 9:17. இப்போது முடிக்க போகிறேன் நான் இதை சாப்டரை. பட் எனக்கு கோல்டு வேறு, சளி பிடிச்சிருக்கு, தலை வலிக்குது. மூடி நான் ஃபஸ்ட்டே படிச்சிருக்கணும். ஆஃப்டர் அ ஸ்மால் ரன் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் முடிச்சு மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப கோல்டு வேறு பிடிச்சிருந்தது. என்னால் ஒழுங்காகவே படிக்க முடியல. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டு நான் எவ்வளோ வாங்க போகிறேன்னு தெரில. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் என்னடா இந்த பொண்ணு தனியாக பேசிட்டு படிக்குது அப்படின்னு. நான் அப்படி தான் அப்படியே பேசிகிட்டே படிப்பேன். அப்படியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி படிப்பேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப புரியும். இந்த டெஸ்ட்டில் கம்மி மார்க் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா நான் லாஸ்ட் மினிட் ப்ரெப் தான் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டைமில் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் கைஸ். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் கூட ரொம்ப லேட் ஆயிரும் நினச்சேன், 2 அந்த மாதிரி லேட் ஆயிரும் நினச்சேன். பட் ஸ்டில் பரவாயில்ல, 11க்கு முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி ஐ கம்ப்ளீட்டட். அண்ட் எதெல்லாம் பிடிச்சிருக்கேன் தெரியுமா? யூனிட்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு சாட் ஜிபிடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமாக நான் முடிச்சிட்டேன். சாட் ஜிபிடி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் தேங்க்யூ ஸோ மச். லவ் ஃபார் சாட் ஜிபிடி. ஷவுட் அவுட் டு சாட் ஜிபிடி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெரவேஷன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன். எனக்கு தெரியும். போதுப்பா, தூக்கம் சொக்குது. ஆனால் இப்போதான் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. 10thலலாம் தூக்கமே வராது. நைட் ஃபுல்லாக படிப்பேன், வரிசையெல்லாம் படிப்பேன். இப்போ முடிய மாட்டேங்குது. இந்த புக்ஸுக்கும் பாய் பாய். மூடி வச்சு தூங்குறப்பா. பாய் பாய், நான் தூங்க போகிறேன். பாய் பாய்.